சிஸ்டர், பட்டு புடவை செக்ஷன் எங்க இருக்கு? அது அங்க இருக்கு பாருங்க. தம்பி சார், இந்த கடை முதலாளி இருக்காரா? இல்ல சார், மேனேஜர் இருக்காரு. கூப்பிடு. சார், என்னப்பா இவர் கூப்பிடுறாரு சார். வணக்கம் சார். வணக்கம். நான் தான் மேனேஜர். அப்படிங்களா? ஒண்ணு இல்ல, நம்ம கடையில துணி எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன ரேஞ்சில துணிகள்லாம் இருக்கு, பட்டு சேலை உள்பட? எங்க கிட்ட 5000 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு சார். 5 லட்சம் ரூபாய்க்கு புடவை இருக்கா? 5 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னு துணியில விசேஷம்? அதுல 50 வகையான கலர் இருக்கு. பார்க்க அருமையா இருக்கும் சார். ஓ அப்படியா? ஆமா. சரி, எடுத்து காட்ட சொல்லுங்க. சரி வாங்க தம்பி. சார் கேட்குற புடவைலாம் எடுத்து காமிப்பா. சரி சார். சார் நீங்க பாருங்க சார். சரி, நான் பார்த்துக்க, நீங்க போங்க. இது பாருங்க சார். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு தம்பி. 5 லட்சம்ங்கிறது எனக்கு ஒரு சாதாரண விஷயம். பேங்க்ல பல லட்சங்கள் கிடக்கு. அப்படிங்களா சார்? இப்போதைக்கு ஒரு 500 ரூபாயில புடவை கிடைக்குமா? இங்க இல்ல சார், 500 ரூபாய் புடவை அந்த பக்கம் இருக்கு சார். இங்க 5000 மேல தான் சார் இருக்கு. சரி தம்பி. தம்பி, சொல்லுங்க சார். ஒரு 500 அல்லது 500 கீழே இருந்தாலும் பரவாயில்ல புடவை ரேட்டு. ஆனா பாக்குறதுக்கு 5000 ரூபாய் மாதிரி தெரியணும். எடுத்துக்காட்டு. ஓகே சார், இந்த புடவையை பாருங்க. 730. இன்னும் கொஞ்சம் குறைச்சு. இந்த புடவை தம்பி, என் பொண்டாட்டி ஒரு மாம்பழ கலரு, கொஞ்சம் டார்க் கலரா பார்த்து எடுங்க. சரிங்க சார். இத பாருங்க சார், நீங்க கேட்ட மாதிரி 630. இந்த புடவை கலர் கூட நல்லா இருக்கும் சார். தம்பி, 500க்கு கீழே பாருங்க. ஓகே சார். இது எவ்வளவு தம்பி? 420 சார். 420. 420யா? அநேகமா இந்த 420 நமக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பிரைஸ் ஓகே தம்பி. பேக் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க சார். செலக்ஷனுக்கு எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கு. என்னது வீடு போட்டிருக்கு? ரெஸ்ட் எடுக்காம எங்க போயிருப்பாங்க? செல்வி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? யார் இந்த நேரத்துல? மத்தியான நேரத்துல வேற யார் வருவா? புக்கு விக்கிற, சோப்பு விக்கிற, சீப்பு விக்கிறன்னு யாராவது வந்திருப்பாங்க. தூங்க விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு. நீலாம்பரி, நீங்களா? என்ன இந்த நேரத்துல? வாங்க வாங்க உள்ள வாங்க. அம்மா இங்க வந்தாங்களா? இல்லையே. ஏன்? வீட்ல இல்ல, பக்கத்துல எங்கேயும் இல்ல. அதான் இங்க வந்திருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். இங்க வரலையே. எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாங்களோ? இருக்காது இருக்காது. காலையில சாயங்காலம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கலாம். இந்த நேரத்துல எப்படி கோயிலுக்கு போவாங்க? வேற எங்க போயிருப்பாங்க? சரி, நான் பாத்துக்கிறேன். வரேன். தேங்க்ஸ்.
நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மத்தியானமே வருவேன்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். அம்மா எங்கேயாவது வெளில போறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களே. எங்க போயிருப்பாங்க? சாரி பிரதீப், 1 minute. ஹலோ ஹலோ நந்தினி, சொல்லுங்க. வீட்ல அம்மா இல்ல. எங்க போனாங்க என்னன்னு உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அம்மா எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட தானே சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லையே, உங்கள மாதிரி. சரி, நான் போனை வச்சிடுறேன். ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். காலேஜ் படிக்கிற பொண்ணு, அதுவும் மெடிக்கல் படிக்கிற பொண்ணுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணா டிஸ்டர்ப் ஆகுமேன்னு. நமக்கு தான் அந்த மாதிரி யோசனை பண்ற மூளையே இல்லையே. அடுத்தவங்களை குத்தம் சொல்லணும்னா மட்டும் அதுல முதல்ல யோசிக்க தோணும். சரி, சாரி, நான் வச்சிடுறேன். இருங்க இருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி நான் காலேஜ்ல இருக்கிறப்போ ஃபோன் பண்ணி அம்மா மேல இருக்கிற பாசத்தை சீன் போட்டு காமிக்காதீங்க. இப்ப போனை கட் பண்ணுங்க. பேசினாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீ டாக்டர் ஆவரே இல்லையோ, நல்ல ஆக்ட்ரஸ் ஆவ. எல்லாம் உனக்காக தானே. சபாட மாப்பிள, மாப்பிள, என்னமாமா? உள்ளேயா வெளியேவா? அப்பா வெளியே. அது போதும்டா, அது போதும். எக்கோ எக்கோ, என்னம்மா இது? அதெல்லாம் நீ ஒன்னும் பார்க்கப்படாது, பேசாம இரு. பாக்கா செம்பு, அடியே செம்பு, செம்புல உன் தண்ணி கொண்டாடி. என்னடா அவசரப்படாதக்கா, இரு. இந்தாங்க மாமா. குடு. என்னன்னு தெரியலடா, இரு. எல்லாரும் வந்தாச்சுல்ல? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் பொண்டாட்டி பிறந்த நாளைக்கு புடவை வேணும்னு கேட்டா, என் சொந்த உழைப்பால கஷ்டப்பட்டு இந்த புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ள, பொண்டாட்டிக்கு பொருள் வாங்கி கொடுக்கிற எல்லா விஷயத்திலும் நீ என்ன ஃபாலோ பண்ணணும். குறிப்பா புடவை வாங்கி கொடுக்கிற விஷயத்துல என்ன ஃபாலோ பண்ணு. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். புரியுதா மாமா? ரொம்ப மொக்க போடாம மொத புடவைய காட்டுங்க. மாப்பிளைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றது உனக்கு முக்கிய தெரியுதா? ஆமா ஆமா, நீங்க நல்ல விஷயத்த சொல்லிட்டாலும். டேய் பாண்டியா, வீட்ல நிறைய வேலை இருக்குடா, சீக்கிரம் புடவைய காட்டு. சரி, எல்லாரும் கட்டாயப்படுத்துறதுனால இந்த புடவை எடுத்து காட்டுறேன். பாத்தீங்களா, இதுதான் நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்த பிறந்த நாள் புடவை. என்ன எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க? ஒருவேளை அபூர்வமான கலரா எடுத்துட்டோமோ? ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இப்படி ஒரு புடவை எடுக்கிறதுக்கு தான் இவ்ளோ பெரிய பேச்சு பேசுனியா நீ? போயும் போய் உங்ககிட்ட புடவை கேட்டதுக்கு பேசாம குடுகுடுப்பக்காரன் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஏக்கா, குடுகுடுப்பக்காரன் குடுக்கிற புடவையோடாக்கா அது மோசமா இருக்கு. பின்ன என்னடா, பிறந்த நாள் அதுமா அவளுக்கு மங்களகரமா புடவை வாங்கி கொடுக்காம இப்படி அபசகுணம் பிடிச்ச மாதிரி கருப்பு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆஹா, இப்போ உங்களுக்கு கலர் தான் பிரச்சனையா? ஏக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்காக்காரன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கருப்பு கோட்டு கருப்பு சூட்டு போட்டு தான் போறான். அவ்வளவு ஏமுக்கா, தமிழ் படத்துல ஒரு பாட்டுல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, நான் கும்பிடுற சாமி கூட கருப்பு தான், அந்த ரஜினிகாந்தும் கருப்பு தான் அப்படி எழுதிருக்காங்கல்ல. யாருமே கலர் சென்ஸே இல்லாம இருக்கீங்க. என்னடா பெரிய கலர் சென்ஸ்? முதல்ல உனக்கு காமன் சென்ஸ் இருக்காடா?
இத கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு அவளுக்கு நல்ல கலர்ஃபுல்லா புடவை எடுத்துட்டு வா போ. ஆம்பளைங்க நாட்டுல செய்யக்கூடாத வேலை என்ன தெரியுமாக்கா? பொம்பளைங்களுக்கு துணி எடுத்துட்டு வர்றதுதான். எதை எடுத்துட்டு வந்தாலும் இது சாயம் போயிரும், இந்த துணி என்கிட்ட இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவாளுங்க. சரிக்கா, இது எனக்கு தேவைதான். நான் போய் மாத்திட்டு வரேன்க்கா. மாத்திட்டு வரேன். இந்தா குடுறா குடுறா மாப்பிள. மா லெட்டர். டேய் 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 இல்லடா. டேய் இங்க பாரு. என்ன மல்லிகா, நான் போன்ல பல தடவை உனக்கு சொல்லிட்டேன் கல்யாணத்தை நிறுத்திடுன்னு. ஆனா நீ நிறுத்துற மாதிரி தெரியல. இப்பவும் எதுவும் கெட்டு போகல, இன்னும் நிறைய டைம் இருக்கு. மரியாதையா இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இல்ல நீங்க உன் பொண்ணும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. இப்படிக்கு உன் விசுவாசி. யார் இவ? எனக்கு விசுவாசியா? இவ எதுக்கு அடிக்கடி இப்படி நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்மளே பல பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கோம். அதுல யாராவது ஒருத்தியா இருக்குமோ? என்ன லெட்டர் மாது? எங்க இருந்து வந்திருக்கு? எங்க இருந்து வந்திருக்கு? அது உன் கல்யாணத்துக்கு நகை வாங்க சொல்லி நகை கடையில இருந்து வந்திருக்கு. டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்களா? அதான். கொடுங்கம்மா. பேம்ப்ளெட்ஸ்ல ஏதாவது புது டிசைன் வந்திருந்தா ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. ஏய், புதுசா இருந்தா நானே உனக்கு காட்ட மாட்டேனா? இது பழைய டிசைன், இது உனக்கு தேவையில்லை. போ பார்க்கலாமா? பிரீத்தி, அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்கலதான். சும்மா பிடிவாத பிடிச்சு. இவ யாரு? இவ யாரு? நீ நீ ஏன் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டுறியா? அடியே, கல்யாணத்தை நிப்பாட்டுற கல்யாணத்தை மவளே, நீ என் கையில கிடைச்சுன்னு வச்சுக்கே, இந்த மாதிரி சுக்கு நூறா அப்படியே உன்னை கசக்கி அப்படியே கசக்கி போட்டுருவேன். என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனா சும்மா அப்படியே முறைச்சு பாக்குறீங்க? இல்ல, நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கற. அதான் பார்த்தேன். நான் டென்ஷன்ல இருந்தா உங்களால டென்ஷன் தீர்த்து வைக்க முடியுமா? இங்க பாருங்க, என்ன டென்ஷன் வந்தாலும் என்னால மட்டும்தான் தீர்க்க முடியும். புரியுதா? உங்களால எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல கிளம்புங்க. இல்ல, கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்ல சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு பிரச்சனையான்னு வந்து சும்மா நோண்டி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, ஏதோ லெட்டர் வந்துச்சு. பிரீத்தி அது என்னன்னு கேட்டா, நீ கோபத்துல அவளை திட்டி அமிச்சிட்ட. ஆமா, பிரீத்தியை திட்டின, இப்ப உங்களை திட்டுறேன். கிளம்புங்க. சும்மா பிரீத்தியை திட்டினேன், அதை திட்டினேன்னு. இதுக்குதான் நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டா நீ இது மாதிரி ஆக்ரோஷமா பேசுவேன்னு சொல்லி உன்னை நிமிந்து கூட பாக்குறது நிறுத்திட்டேன். யாரா இருக்கும் இந்த மாதிரி மிரட்டுறது?
சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டா அவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அம்மா என்னம்மா நீங்க எங்கம்மா போயிட்டீங்க? பாவ நீலாம்பரி பாருங்க, மதியத்துல இருந்து வெளியிலேயே உட்காந்து காத்துட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு சாவகாசமா நடந்து வரீங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. சாவியை கொடுங்க. அம்மா எங்க போயிட்டு வரீங்க? நான் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு மத்தியானமே வந்துட்டேன். நீங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? டாக்டர் கிட்ட போனீங்களா? இல்ல, தலை சுத்தெல்லாம் அப்பவே சரியாயிடுச்சு. ஆமா, நீ எதுக்குமா இவ்வளவு சீக்கிரம் வந்த? என்னம்மா நீங்க? உங்களுக்கு ஹை பிரஷர் இருக்கு, டாக்டர் கிட்ட போலன்னா வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். என்னம்மா நீ இத சாயங்காலமே கொண்டு வந்திருக்கலாம்ல, இதுக்காக நீ இவ்வளவு தூரம் வரணுமா? காலையில மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை தனியா விட்டுட்டு போனதே தப்பு. மருந்து மாத்திரை சாப்பிடாம ஏதாவது ஆயிடும்னா நான் அவசரமா வீட்டுக்கு வந்தேன். நீங்க என்னன்னா ரெஸ்ட் எடுக்காம இங்க வெளில போயிருக்கீங்க, அதுவும் இந்த வெயில்ல. நான் எங்க போனேன்? இல்ல, எனக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு. நீங்க எல்லாரும் வர லேட் ஆகுமேன்னு தான் நான் அங்கேயே இருந்துட்டேன். கோவில் மத்தியானமே சாத்திருப்பாங்களே, அப்ப எங்க இருந்தீங்க? எங்க சாப்பிட்டீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? அது அங்க சாமி பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஒரே வெயிலா இருந்ததா, அதான் அங்கேயே தங்கிட்டேன். ஆனா இங்க மதியத்துல இருந்து நீலாம்பரி அம்மா சாப்பிட்டாங்களோ இல்லையோன்னு ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்காம பரிதவிச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல நீலாம்பரி அம்மா சாப்பிட்டுருப்பாங்கன்னு. இந்தாங்க இப்பவாது இந்த காஃபியை குடிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. மனசுல எந்த வேதனையும் இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அச்சச்சோ, என்ன நீலாம்பரி இது? பச்சை குழந்தை மாதிரி இப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன, இவ எப்பவுமே எனக்கு குழந்தைதான். சரி சரி, நீங்க உங்க குழந்தைய கொஞ்சுங்க. நான் என் குழந்தைய விட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவன் எங்கேயாவது ஓடி போயிடுவான். நான் போய் அவனை பாக்குறேன். அம்மா, நான் உங்களை வெளில போவேணான்னு சொல்ல. ஆனா நீங்க எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கம்மா. சரி, இனிமே சொல்லிட்டு போறேன். இந்த காஃபி நீங்க குடிங்க, நான் வேற போட்டுக்கிறேன்.